என்னாச்சு? நீ ஏன் இன்னைக்கு காலேஜுக்கு வரல? சரி, உனக்கு தெரியுமா இன்னைக்கு சயின்ஸ் லெக்சர் நடந்துச்சு? தெரியும். என்னோட ரூமுக்கு போயிட்டு இருக்க. எல்லார பத்தியும் கவலைப்படுறீங்க. ஆனா வீட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னாச்சு? அதான் உங்க தங்கச்சி இருக்கால அனன்யா. இப்ப அவ என்ன பண்ணா? எப்ப பாரு போனும் கையுமா இருக்கா. கால்ஸ் சாட்டிங் பண்ணி பேசிட்டு இருக்கா. இப்பெல்லாம் அவ வீடியோ கால் கூட பண்ணி பேசிட்டு இருக்கா தெரியுமா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நான் என்ன நினைக்கிறேன்னா அவ யாரையோ லவ் பண்றான்னு தோணுது. நீங்க அவகிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அவ இன்னும் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, பெரிய பொண்ணு ஆயிட்டா. எது நல்லது எது கெட்டதுன்னு அவளுக்கே தெரியும். இந்த பாரு, நீ அவளை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதோட நான் அவளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேங்கிறதுனால அவ இஷ்டத்துக்கு அவ எதுவும் செஞ்சிட மாட்டா. உங்களுக்கு அவ மேல இவ்ளோ நம்பிக்கை இருக்கா? ஏன் மேல? ஏன்னா அவ என் தங்கச்சி. சொல்லுக்கான் சார். டிசிபி சார் கால் பண்ணியிருந்தாரு. ஹை ப்ரொஃபைல் கேஸ். ஒரு காலேஜோடைய ஃபவுண்டர் அப்புறம் சோஷியல் ஒர்க்கர் வேற, விஸ்வஜித் புரோஹித். 11 நாளா ஆளை காணுமா சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ஆரம்பிச்சிட்டானுங்க. போததுக்கு மீடியா வேற என்டர் ஆயிட்டானுங்க சார். நீ ஃபைல் அனுப்பு. நான் விஸ்வஜித் பூரக் வீட்டுக்கிட்ட மீட் பண்றேன். அவங்க ஃபேமிலியில இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பி. ஓகே சார். வீட்டோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. இந்த வீடு ஒரு வீடாவே இல்லை. விசாரிக்க இது சரியான நேரம் இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஆனா ஆஃபீஸர், எல்லாத்துக்கும் முன்னாடி என் பொண்ணு நார்மல் ஆகிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். கடந்த 10 நாளா அவள் எதுவுமே சரியா சாப்பிடல. அப்பாவும் சானியாவும் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க. 2 பேரும் சேர்ந்து தான் எப்போவுமே சாப்பாடு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா இவளுக்கு கிராண்ட் ஃபாதராக இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தார். உனக்கு அவ்வளோ பசியா இருந்தா முதல்ல வந்து சாப்பிடு சானியா, அதுக்கப்புறமா மெஹந்தி வச்சுக்கலாம். பசிக்கு நேரம் காலலாம் இல்ல. திடீர்னு பசி வந்தா என்ன பண்றது சொல்லு? நீ ஒன்னும் பண்ண வேணாம், நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. தாத்தா, நாளைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். அதுக்கு நான் ப்ராப்பரா ரெடி ஆகி போனோம்ல. அப்ப நம்ம ஒரு வேலை பண்ணலாம், உனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்ப பாக்கலாம் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரேஞ்ச்ல வராங்கன்னு. தாத்தா, அம்மா கிட்ட நீங்களே சொல்லுங்க. நீ கவலைப்படாதம்மா, உன்னோட கல்யாணம் உன் விருப்பப்படித்தான் நடக்கும். இப்ப சொல்லு. அப்பா, நீங்க கொடுக்கற செல்லத்தினாலதான் சானியா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கிரெடிட் கார்டு பில்லு எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? லாஸ்ட் மந்தோட கம்மிதான். பாத்தியா, குறைஞ்சிருக்கு தானே. கொஞ்சம் கொஞ்சமா அவ செலவை குறைச்சிக்க போறா. அப்படிதானே? அன்னைக்கு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு? அதாவது விஸ்வஜித் சார் சாயங்காலம் தனியா தான் வீட்டுல இருந்து வெளியே போனாரா? அன்னைக்கு அப்பா அந்தரோல சோசியல் கம்யூனிட்டி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. எப்பவும் அங்க தனியா தான் போவாரு. ஆனா அன்னைக்கு சானியாவையும் அவர் கூட கூட்டிட்டு போனாரு. சானியா அவர் கூட போனாங்களா? நான் சானியா கிட்ட பேசலாமா? பேசலாம் ஆஃபீஸர். ஹாய் சானியா, எப்படி இருக்க? இத பாருமா, நீ கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா உங்க தாத்தாவை நாங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடுவோம். உண்மையாவா? கண்டிப்பாமா. ஆனா அன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு நீ கரெக்டா சொல்லணும். அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் தாத்தா கூட போல. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் எப்படியாச்சும் அங்க இருந்து வெளியில போகணும்னு நினைச்சேன். அதான் அப்பா என்ன போகவே விடல. அப்போதான் தாத்தா எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க. என்ன அவங்க வீட்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. தாத்தா 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 தாத்தா, யூ ஆர் தி பெஸ்ட். ஒருவேளை நீங்க மட்டும் இல்லனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னால போகவே முடியாது. இத பாரு சானியா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ. நம்பிக்கை போறதுக்கு வெறும் 2 நிமிஷம் போதும். ஆனா அந்த நம்பிக்கையை சம்பாதிக்க ரொம்ப டைம் எடுக்கும். அதனால உனக்கு தேவையில்லாத வேலையை நீ எப்பவும் பண்ணக்கூடாது, என்ன? சரியா? தாத்தா, நான் கண்டிப்பா அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீங்க என் கூட இருந்தா போதும். நீங்க மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா நான் ஒரு வண்டர் வுமனா ஃபீல் பண்ணுவேன். நான் என்ன வேணா செய்வேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ வந்து கார்ல உட்காரு. பார்ட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போலாம். ஏறு. ஏமா, பார்ட்டிக்கு யாரெல்லாம் வராங்க? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களும் வரானுங்களா?
ஆமா தாத்தா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க எல்லாருக்குமே நானா பயம். ஏன்? ஏன்னா உங்களோட பேத்தியில. பார்ட்டி முடிஞ்சது எனக்கு உடனே கால் பண்ணு, நான் பிக்கப் பண்ண வந்துடுறேன். ஓகே, பை தாத்தா, தேங்க் யூ so much. ஒரு நிமிஷமா, போனை மட்டும் சைலண்ட்ல போட்டுறாத, சீக்கிரம் வந்துடணும் என்ன? ஓகே தாத்தா, எனக்கு லேட் ஆகுது, பை. பாய். தாத்தா, ஏன் இன்னும் வரல? ஃபோனும் கனெக்ட் ஆக மாட்டேங்குதே. இப்போ நான் என்ன பண்றது? எனக்கு முன்னாடி தாத்தா வீட்டுக்கு போயிட்டா, அப்பா தொலைச்சிருவாரே. தாத்தா, பிக் அப் த கால் ப்ளீஸ். பிக் அப் த கால். ஒரு வேலை பண்ணலாம், கேப் புக் பண்ணலாம். சானியா, வாட்ச் உடஞ்சிருச்சா இல்ல காரா? அது நான் தான் சொல்றேன்ல. ஆனா நீ என்கிட்ட போய் சொல்லி தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. அப்பா எங்க? தாத்தா இன்னும் வரலையா? சானியா, தாத்தா உன் கூட தானே வந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் உனக்கு முன்னாடி எப்படி வருவாரு? சானியா, தாத்தா எங்க? ஃபங்க்ஷன் எப்ப முடிஞ்சது? சானியா, உன்னதான் கேக்குறோம், சொல்லு. ஐம் சாரி, நான் பொய் சொல்லிட்டேன். பொய்யா? அது என் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி வச்சிருந்தாங்க. அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு தான் தாத்தா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. என்னது? ஐம் சாரிப்பா. பார்ட்டி முடிஞ்சது தாத்தா வந்து கூட்டிட்டு போறேன்னாரு, ஆனா வரல. அதனால தான் நான் கேப்ல வந்தேன். சானியா, மணி இப்ப 2 ஆகுது. இவ்ளோ நேரம் ஆகியும் அப்பா வீட்டுக்கு வராம இருந்ததே கிடையாது. அது நம்ம முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. போலீஸா? ஆமா, எனக்கு பயமா இருக்கு. நீ வாயை மூடிட்டு இரு. என்னங்க, நீங்க முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நீ கூலாயிரு. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நம்ம காலையில வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி அப்பா அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். தப்பு என்னோடதுதான். ஒருவேளை நான் வெளியில போலனா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. அங்கிள், தாத்தாக்கு எதுவும் ஆகாதுல்ல? அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். நாங்க அவரை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். சரி சார், விஸ்வஜித் சாருக்கு சமீபத்தில் யார் கூடயாவது ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? எங்க அப்பா ராஜ் புரோஹித் காலேஜோட ஃபவுண்டர் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல சோசியல் ஒர்க்கரும் கூட. அவரை எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க, அவருக்கு ரொம்பவும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரை யாரும் எதிர்க்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனந்த் சார். உங்க பிரச்சனை மண்ணாங்கட்டிலாம் எங்களுக்கு வேணாம், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். ஆனா ஒன்னா கான் எங்களால உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது சார். விஸ்வஜித் சாரை நாங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க எங்க கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும் சார். நாங்க உங்களுக்கு முழுசா கோஆபரேட் பண்றோம் சார். நீங்க எங்க அப்பாவை சீக்கிரமா கண்டுபிடிங்க சார். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நாங்க நிச்சயம் அவரை கண்டுபிடிச்சிருவோம். என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஓகே மேடம். ஓகேவா? போப்பா. சரி, நாங்க வரோம். ஓகே சார். வாக்கன் சார், அந்த ஆனந்த் மேல சந்தேகமா இருக்கு. எனக்கும் அந்த டவுட் இருக்குமா, ஆனா அவனுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸும் நம்ம கிட்ட இல்லையே. அது மட்டும் கிடைச்சா போதும். நீ ஒன்னு பண்ணு ஹர்ஷா, கேஸ் ரெஜிஸ்டர் ஆன இடத்துல இருந்து இமிடியேட்டா அந்த ஃபைலை வாங்க. எஸ் சார். கார்லியர்.
குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங். ஏய் சைபர் பாபு, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நீ சொல்லு ஹர்ஷா, என்னாச்சு? சார் லோக்கல் போலீஸ்ல இருந்து வந்த ஃபைலை செக் பண்ணா விஸ்வதீஷ் சார் நைட் 8 மணிக்கு வீட்ல இருந்து வெளியே போயிருக்காரு. கரெக்டா 8:30 மணிக்கெல்லாம் சானியாவை ஃப்ரெண்டு வீட்ல டிராப் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் 8:35க்கு அங்கேருந்து வெளியே வந்திருக்காரு. அங்க அவர் வெறும் 5 நிமிஷம் மட்டும் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க சன்ஃபிளவர் கிளப்புக்கு போயிருக்காரு. எங்க? சன்ஃபிளவர் கிளப். அவர் சரியா 10 மணிக்கு அங்க போயிருக்காரு. அங்கேருந்து அவர் 10:40க்கு வெளியே வந்திருக்காரு. சார் அதுக்கப்புறம் விஸ்வஜித் சார் சானியாவை பிக்கப் பண்ண லோக்கலுக்கு வர வேண்டியது சார். அங்க சானியா அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா சார். சார் ஆனா அவர் ஆர்யா ஃபாரஸ்ட் ரோட்ல போயிருக்காரு. 12 மணிக்கு அவரோட மொபைல் லொகேஷன் ஆர்யா ஃபாரஸ்ட் உள்ள காட்டியிருக்கு சார். அதுக்கப்புறம் அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார் இது கிட்னாப் கேஸ் மாதிரி தெரியுது சார். விஸ்வஜித் சார் வெளியில வராமலே அவரை யாரோ கிட்னாப் பண்ணி காடு வரைக்கும் தூக்கிட்டு போயிருக்காங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பக்கத்துல தூக்கி போட்டானுங்க. சிம்பிள். இல்ல கால், ஒரு விஷயத்தை நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். சிம்பிள். நிச்சயம் இந்த கேஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சார் அவர் இருந்த லொகேஷன் லாஸ்ட் ஏரியா ஃபுல்லா அங்க இருந்த போலீஸ்லாம் செக் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கலையா சார்? இன்னும் வேற ஏதாவது? அவ்வளவுதான் சார் இது வரைக்கும். சரி வாங்க, வைக்கோல்ல விழுந்த ஊசியை தர்ற மாதிரி ஆரம்பிப்போம். திரும்பவுமா? ஆமா கால், நமக்கு வேற வழியே இல்ல. நீங்க ஒரு டீமா கிளம்புங்க, நாம 2 டீமா பிரிவோம். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காடு விலங்குகளுக்கு வீடு மாதிரி. அங்க போய் தேடுறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் கிடையாது. அங்க பாம்பு கூட இருக்கலாம். நம்ம கிளம்பலாம். கால் நீ என் கூட வா, அதான் அந்த கிளப்புக்கு போலாமா? எஸ் சார், மே ஹெல்ப் யூ? சுனில் கேல்கர், எஸ்ஐடி ஆபீசர். உங்களுக்கு விஸ்வஜித் பரோஜித் தெரியுமா? விஸ்வஜித் பரோஜ்? எஸ் சார், அவர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கஸ்டமர் சார். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு அவர் இங்கே தான் சார் வருவாரு. ஒவ்வொரு சாட்டர்டேவும் அவருக்காக இங்க விஐபி சூட் புக் ஆயிடும் சார். எதுக்காக சூட் புக் பண்ணுவாரு? வேற என்ன சார், பார்ட்டி தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க சார். இந்த பார்ட்டி ஜாலி பண்றவங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்காயா? இல்ல சார், கெஸ்ட் கிட்ட போய் நீங்க யாரு என்ன டீடைல்லாம் வாங்க முடியாதே சார். அப்ப எவனாவது பாம்பு முடிச்சுட்டு போனா ஜாலியா விட்டுருவீங்களா? என்ன சார் இவனுங்க? அவர் காணாம போய் 11 நாள் ஆகுது. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? 12ஆம் தேதி தான் அவர் காணாம போனாரு. அப்ப இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இங்க இருக்கா? ஒரு நிமிஷம் சார், இந்தாங்க சார் பாருங்க. பாத்தியா கான், விஸ்வஜித் அங்கேயே விட்டுட்டு வந்த கெஸ்ட் எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. இந்த பொண்ணு யாரு? இல்ல சார், எனக்கும் தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அவரை மீட் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்னா தான் சார் வெளியில போனாங்க. அவ்வளவுதான் தெரியும். நான் தான் சொன்னேன், இந்த ரெக்கார்டு மண்ணாங்கட்டிலாம் இவனுங்க ஒன்னும் வேலைக்கும். இந்த ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் விசாரி. நீங்க அந்த பொண்ணு இங்க வந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். கண்டிப்பா. இந்த பிரைவேட் கம்பெனி ஆளுங்க இருக்காங்கல்ல, டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல கம்மியான விலைக்கு இடத்த வாங்கிடுறாங்க. நம்மள பயமுறுத்தி நம்ம கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு இவ்ளோ தைரியம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? ஏன்னா நம்ம வாயை திறக்கிறது இல்ல. நம்ம சைலண்டா இருக்கோம்னா பயப்படுறோம்னு நினைச்சிடுறாங்க. பயத்தெல்லாம் விட்டுட்டு நாம அவங்க கூட போட்டி போட ஆரம்பிச்சா இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமே இல்ல. உங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பா ஒரு வாக்கு தரேன். உங்களுக்கு வர வேண்டிய இடத்த நான் கண்டிப்பா வாங்கி தரேன். ரொம்ப நன்றி. சரி ஹிதேஷ், அட்வொகேட் சுமன் கிட்ட என்ன வந்து பார்க்க சொல்லு. அப்புறம் இந்த கம்பெனி ஃபைலை ரெடி பண்ண. ஓகே? ஓகே மேம். யா. ஹாய். ஹாய். மை நேம் இஸ் ஜெனி. நான் மிஸ்டர் ஹிதேஷை பார்க்கணும். நீங்க என்ன பண்ற? ஏன் உனக்கு தெரியாதா? ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேல ஏன் இவ்ளோ பாசம் இருக்கணும்? கையெடு. சோஷியல் மீடியால நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் சேட் பண்ணப்பவே நான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேல எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு. ஆனா நீ கேட்கவே மாட்ற.
இப்போ வர்ற மாசம் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கிருந்து போ. ஐ பெக் ஆஃப் யூ. ஈவன் ஐ பெக் யூ ஹிதிஷ், கிவ் மீ a chance. என்ன பாரு, லுக் அட் மீ. எனக்கு என்ன குறைச்சல்? அவளை விட நான் தான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். உனக்கு நான் இதை ப்ரூவ் பண்றேன். ஜஸ்ட் கிவ் மீ ஒன் சான்ஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு. ஒருவேளை அம்மா இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கேட்டாங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். என்னை கெட்ட வென்ற பேரை வாங்க வச்சிடாத. ஒரு சோஷியல் ஒர்க்கர் ராத்திரி 12:45 மணிக்கு ஒரு 20 வயசு பொண்ணோட, அதுவும் வயசான காலத்துல இப்படியெல்லாம் எப்படி? எது எப்படியோ, ஆனா அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. சார் இப்படி கூட இருக்கலாம்ல, அந்த பொண்ணு விஸ்வஜித் சார் கிட்ட லிஃப்ட் கேட்டு அப்புறம் வழியில காடு வந்ததும் அவ திருடிட்டு ஓடிட்டாலோ என்னமோ. அட இல்லப்பா, விஸ்வஜித் சாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்னா தான் பாப்பாராம். ஆனா இந்த பொண்ணை மட்டும் தனியா அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் பாத்திருக்காரு. அதுவும் தனியா. அதுவும் அவ செம மாடனா இருக்காளே. சம்திங் ஃபிஷி. சார் இங்க எல்லாரும் கடுப்புல தான் இருக்காங்க. சார் எனக்கு கல்யாணம் பண்ணவே பொண்ணு கிடைக்கல. ஆனா அந்த கிழவனை பாத்தீங்களா சார்? சார் இட் ஹர்ட்ஸ். உன்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் அடக்கி வைக்கண்ணா. ஏன்னா எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. இந்த பொண்ணு இங்க இருக்கிறதுனால என்னால ஓப்பனா எதுவும் சொல்ல முடியல. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சாரி சார். கிடைக்கும் கிடைக்கும், கண்டிப்பா உனக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும். சார் இவ்ளோ நாளா விஸ்வஜித் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. நோ ரேன்சம் கால்ஸ். எனக்கு என்னமோ ஏதோ திருட்டுத்தனம் நடந்துருக்குன்னு தோணுது சார். அங்க இந்த மாதிரி திருட்டு நடக்கிறது ரொம்ப நார்மல் சார். இல்ல கண், இது திருட்டா இருக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை திருடி இருந்தா காரும் விஸ்வஜித்தும் காணாம போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப மர்டரா? எனக்கு என்னமோ விஸ்வஜித்தை யாரும் கொலை பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. ஒருவேளை இந்த பொண்ணு அந்த பிளான்ல ஈடுபட்டு இருந்தானா அவரை அந்த காட்டுக்குள்ள இந்த பொண்ணு தான் கூட்டிட்டு போயிருக்கு. அப்படி கூட நடந்திருக்குமா என்ன? என்னோட அசம்ஷன் அதான். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சல, அந்த பொண்ணு கிடைச்சாளா? பார்த்தேன் மேம். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். அது என்னன்னா வீடியோ குவாலிட்டி கொஞ்சம். ஏய், வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்திருந்தா நாங்க இதுக்கு தேவையில்லாம உன்னை இங்க கூப்பிட போறோம். கொஞ்சம் டைம் ஆகும் சார். இதே டயலாக் தான் எப்பவும் சொல்ற. கொடுத்த வேலையை ஒழுங்கா செய், அப்பதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சார் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. சேம் டயலாக் சார் இங்கிலீஷ்ல சொல்றாரு, அவ்வளவுதான். சரி காஷ், நீ ஒரு வேலை பண்ணு. எல்லா டோல்லையும் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணு. ஒருவேளை போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் விஸ்வஜித் சிட்டியை விட்டு போனாரோ என்னவோ. சும்மா காடுன்னு கதை கட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏதோ பிளானிங் மாதிரி தெரியுது. எவ்ரிதிங் இஸ் பிளான். மனீர், எனக்கு எல்லா பொண்ணையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயே பாரு உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறது நீ தானே என்ன? இந்த பொண்ணு. இந்த பொண்ணா? அட மாஷா அல்லாஹ், இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா. பாத்தீங்களா? ரொம்ப நல்ல செலக்ஷன்டா உன்னோடது. இவங்க ஃபேமிலி கிட்ட நான் சீக்கிரமாவே பேசி முடிவெடுக்கிறேன். என்ன கல்யாணத்துக்கு நல்ல நாள் குறிக்கணும்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் பாப்பா. வலைக்கும் அஸ்ஸலாம். யாரோ பூனேல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க. சொல்லாம வந்திருக்காங்களா? முனிஷ் உள்ள போ. போ, நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா. ஜெனி வந்தா. நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? நீ என்ன பாக்குறதுக்கு ஜெனி வந்தா. அட மாமா, இன்னும் உனக்கு கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகலையே, அதுக்குள்ள இப்படி பயப்படுற? மேட்சுக்கு முன்னாடி நெட் பிராக்டிக்ஸ் இருக்கணும். உன் மூளை என்ன குழம்பிருச்சா? சரி விஷயத்த சொல்லி, இப்ப என்னாச்சு? ஏய், பேஸ்ட சாப்பிட்றது மட்டும் இல்லாம நீ சேர்த்து வைக்கிறியா? ஒரு முறை கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா சிக்கல்ல சிக்கிக்குவ, பாத்துக்கோ.
ஹிதேஷ், ஹிதேஷ், 9 o'clock பாரு. ஓ காட் சீஸ் ஹெவன்டா. டேய் இவதான்டா ஜெனி. என்னது ஜெனியா? உனக்கெல்லாம் மூளையே இல்லடா. சொர்க்கத்துக்கு கதவை திறந்து வச்சிருந்தா நீ ரிவர்ஸ் கியர் போடுவியா? வா வா, அவளோட சேர்ந்து லைஃப் என்ஜாய் பண்றா. அஸ்ஸலாம் வாலேக்கும்க்கா. வாலேக்கும் அஸ்ஸலாம் ஜெனி. ஃபர்ஸ்ட் நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நான் வெளியில இருக்கேன். ஒரு வேலையை முடிக்க இதுதான் சரியான நேரமா இருக்கு. சரி சொல்லு, எங்களுக்கு நீ எப்ப குட் நியூஸ் சொல்லுவ? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்க்கா. நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அக்கா, நான் முனீர்னு ஒரு நல்ல பொண்ணை பார்த்தேன். அழகா இருந்தாளா? எவ்வளவு அழகா இருந்தானா நானே கண்ணு வச்சுட்டேன்னா பாத்துக்கோங்க. நீ ஒரு வேலை பண்ணு, நீ சீக்கிரமா எனக்கு அவங்க நம்பரை கொடு. நான் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா 8க்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிடலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, நீங்க கவனமா இருங்கக்கா. அல்லாஹ் ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ். நான் கேள்விப்பட்டதை விட நீ ரொம்பவே அழகா இருக்கம்மா. முனீஷ், அல்லாவோட தயவு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. அண்ணா, எப்படியாவது இந்த மாசமே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும். என் தம்பி முனீர் துபாயில கோல்டு கடையில வேலை பாக்குறான். அவன் இங்க லீவ்ல தான் வந்திருக்கான். இங்க பாருங்க, அவங்க 2 பேருக்கும் இப்ப கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறமா 2 பேரும் துபாய்க்கு போய் சந்தோஷமா வாழலாம். இது ரொம்ப நல்ல விஷயங்க. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. எங்க நிலைமை என்னன்னுலாம் உங்களுக்கு தெரியாது. நாங்க ஏதாவது பண்ணணும்னு சொன்னீங்கன்னா. அண்ணா, நாங்க உங்ககிட்ட இருந்து உங்களோட தங்கத்தையே வாங்கிக்கிறோம். சரியா? நீங்க அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலுமே அது என்னவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு துணையா இருப்போம். என்னம்மா நீங்க? அண்ணா, அப்புறம் இந்த பணத்தை வச்சுக்கோங்க உங்க பொண்ணோட கல்யாணத்துக்காக. இல்ல காசெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நானே பாத்துக்கிறேன். அட அண்ணா, வாங்கிக்கோங்க. இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லி முனீர் தான் சொன்னான். கடன் வாங்கி நீங்க எதுக்காக கல்யாணம் பண்ணணும்? இந்தாங்க, இத வாங்கிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம்னா, கல்யாணத்தை ரொம்ப பேரை கூட்டி பண்ணாம சிம்பிளா பண்ணலாம். நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த படத்தை நம்ம இவங்களுக்கே கொடுத்துடலாம். உங்களுக்கு எப்படி நட்டு சொல்றதுனே தெரியல. உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பெரிய மனசுமா. ஃபாத்திமாக்கா, உங்க பொண்ணு கூட நீங்க இப்பவே நிறைய நேரம் செலவு பண்ணுங்க. ஒரு தடவை அவங்க துபாய்க்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் பார்க்க வரதுக்குள்ள தாத்தா பாட்டி ஆயிடுவீங்க. என்ன? சார் இங்க பாருங்க. இத பாருங்க சார். அன்னைக்கு நைட்டு விஸ்வஜித்தோட இருந்த பொண்ணு, அதே சேம் பொண்ணு ஜோனிட்டான்ற பேர்ல Facebookல இருக்கா. வேற என்ன கிடைச்சது? போட்டோ அப்லோட் பண்ணும்போது லொகேஷனும் அப்லோட் பண்ணிருந்தாங்க. அம்ருத் விஹார், அந்தேரி வெஸ்ட். அம்ருத் விஹார். கணேஷ் பாபு, சங்கராம், அம்ருத் விஹார், அந்தேரி வெஸ்ட். பேர் ஜுனிதா. போய் அவளை கூட்டிட்டு வாங்க. சரி சார், வாங்க போலாம். ஏய் சைபர் பாபு, அவளோட சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணு ப்ளீஸ். தயவு செஞ்சு டைம் ஆகும்னு மட்டும் சொல்லிடாத. என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுங்க. அவ ஏதாவது தப்பு பண்ணா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்ன நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க. நான் ஜோயாவை கண்டிப்பா சந்தோஷமா பாத்துக்குவேன். அதுவும் உங்களை விட நல்லாவே பாத்துக்குவேன். நீங்க எதை பத்தி கவலைப்படாம இருங்க.
சார் ஒரு நிமிஷம். இந்த பொண்ணை எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? இவங்களை பார்த்துருக்கேன், ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்குது சார். வா. டேய் தம்பி, இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா? நீங்கள் யாரு? நான் மும்பை போலீஸ்பா. இந்த பொண்ணை பார்த்துருக்கியா இல்லையா? ஆமாம் சார், நீங்கள் மேலே பார்த்துருக்கேன். இங்கேயா? ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லை சார். ஓகே, தேங்க்யூ. இந்த பொண்ணு இங்கே தான் இருந்தாளா? ஆமாங்க சார், இங்கே தான் இருந்தாங்க. இப்போதான் வெளியில போனாங்க காலி பண்ணிட்டு. இப்போ எங்க இருக்கான்னு தெரியுமா? இல்ல, தெரியாது. ஹாய் சார், அந்த பொண்ணு இங்கே தான் இருந்தாளா சார்? போன மாதம் தான் வீடை காலி பண்ணிட்டு போயிருக்கா. இங்க நீ எதுக்கு வெக்கப்பட்டு இருக்க? போ உள்ள. போறேன். உள்ள போனதுக்கு அப்புறம் நீ பயப்படக்கூடாது. என்ன பண்ணணும் உனக்கு தெரியும்ல, இல்ல திரும்ப ஞாபகப்படுத்தணுமா? அம்மா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. போ. எங்க வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. ஓகே. சுவத்துல பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு, ஆனா பரவாயில்ல. இப்போ நீங்க வந்துட்டீங்கல்ல, அது எல்லாமே மாறிடும். ஆமா, இது கூட நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கா? இந்த கர்டன்ஸ் இருக்குல்ல, அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. அதுவே நல்லா தான் இருக்கு. இதுவும் நல்லா இருக்கா? எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, என்ன நீங்க ஏன் இப்ப இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க? எனக்கு எங்க வீட்டில் இருக்கிறவங்க ஞாபகமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நான் எப்ப டல்லானாலும் சரி ஃபலூடா சாப்பிடுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஃபலூடா சாப்பிட்றீங்களா? சரி. எனக்கு நல்லாவே புரியுது இது உங்களுக்கு ஈஸி கிடையாதுன்னு. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பயப்படாதீங்க. இவ்வளோ நாளாக இருந்த உங்கள் வீட்டை விட்டுட்டு புது வீட்டுக்கு வந்து புது ஆளுங்களோட வாழ்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் வெயிட் பண்ணுறேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக நான் உங்கள் மேலே முழுசாக உரிமை எடுத்துக்க மாட்டேன். ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க ரொம்ப நல்லவர். ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? எனக்கு தெரியும். சோயா, 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 வாங்க, என்ன காப்பாத்துங்க. சோயா, சோயா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அங்க போனை கொடு. அம்மா, அம்மா, அம்மா. என்னாச்சு? என்னாச்சு? நானும் சோயாவும் ஃபலூடா சாப்பிட்றதுக்காக போனோம். அங்க யாரோ 2-3 பேர் வந்து சோயாவை தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் எவ்வளவோ போராடி பார்த்தா காப்பாற்ற முடியலம்மா. என்னால சோயாவை காப்பாற்ற முடியலம்மா. முனி, பயப்படாத. சார், அந்த பொண்ணை பார்த்தா நல்ல மாதிரி தெரியல. ஒவ்வொரு மாசம் வீடு காலி பண்ணிட்டு இருந்திருக்கா. எந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸுமே இல்ல. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே தெரியுது சார். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? கான், எனக்கு என்னமோ இந்த பொண்ணு நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு பிளான் பண்றாளோன்னு தோணுது. ஏன்னா இந்த விஸ்வஜித் புரோஹித்
ஒரு சோஷியல் ஒர்க்கர், காலேஜுக்கு ஃபவுண்டர், ரோல் மாடல். அவர் திடீர்னு காணாம போறாரு. கடைசியா அவர் ஒரு பொண்ணு கூட இருந்திருக்காரு. இத கேட்கவே ஒரு வித்தியாசமா இல்ல? இல்ல சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இட்ஸ் ஆல் கிளியர். ப்ரொஃபஷனல் லைஃப்ல அவருக்கு யாருமே எதிரிங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற மாதிரியும் தெரியல. சரி, பர்சனல் லைஃப்ல? இப்ப வெளியில அவருக்கு எதிரிங்க யாரும் இல்லைன்னா அப்ப வீட்டுக்குள்ளே இருக்கலாம்ல? அவருக்கு 2 பசங்க. ஒன்னு ஆனந்த், அவரு அவங்க கூட தான் இருக்காரு. இன்னொருத்தன் ஃபாரின்ல இருக்கா. நீ இவங்க 2 பேரோட பேக்ரவுண்டையும் விசாரி. எனக்கு தெரிஞ்சு இவர் அந்த வீட்டுல இருக்கிறது யாருக்கோ பிடிக்காம இருந்திருக்கலாம். சார், விஸ்வஜித் ஃபோன் ஆக்டிவ் ஆயிடுச்சு சார். ஆர்யா ஃபாரஸ்ட் ரோட். உடனே லொகேஷனை சங்கிராமுக்கு அனுப்பு. சார், இதுலேருந்து ரைட்டு. ஓகே சார். கொஞ்சம் முன்னாடி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சார். சங்கராம் சார், வண்டி நிறுத்துங்களேன். அட சைபர், நீ டைரக்டா லொகேஷனை சொல்லு. எதுக்கு இப்படி குழப்பிட்டு இருக்க? சார், 15 மீட்டர் ரேடியஸ்ல தான் சார் அது காட்டுது. சார், அவங்க கிட்ட சொல்லி அந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க. சைபர், கேளு. அந்த நம்பருக்கு நீ இப்ப டயல் பண்ணி கால் பண்ணு. ஏய் 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 ஏய், நில்றா. போன குடுறா. ஏய், நகரக்கூடாது. இந்த போன் எங்க இருந்து எடுத்த? சார், கீழே கடந்தது சார். அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன் சார். அப்புறம் நான் சார் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார். அந்த பொண்ணோட போன் தான் சார் இது. நான் ஏதோ திருட்டுத்தனம்லாம் பண்ணேன் சார். வெள்ளை கலர் கார் ஏதாவது போறத பாத்தியா? இல்ல சார். சாரி சார். நெக்ஸ்ட் டைம் ரோட்ல கடக்கிறத எடுக்கிறதுக்கு முன்னாடி இது உனக்கு நல்லா ஞாபகம் வரணும், புரியுதா? சார், அவன் ஒரு சரியான கிறுக்கன். இவ்வளோ அழகான பொண்ணை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? அவன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன். உன்னை விட்டுட்டு போனவங்களை நினைச்சு நீ கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் உன்னை விரும்புவாங்கல்ல, அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். நான் அவனை காதலிக்கிறேன். கண்டிப்பா மறக்க மாட்டேன். அப்பனா நீ அவனை மறக்கவே இல்லையா? உயிரே போனாலும் மறக்க மாட்டேன். சரி, நாளைக்கு நைட்டு கிளப்ல பார்ட்டி இருக்கு, நீ அங்க வா. நான் அவன்கிட்ட கண்டிப்பா பேசுறேன். ஆனா நீ என் கூட ஒரு டேட்டிங் வரணும். டன். ஏய் சைபர், இதுல இருக்கிற டேட்டாஸை 24 ஹவர்ஸ்ல நீ ரெக்கவரி பண்ணு. இல்ல எப்பவும் போல லேட் ஆகணும், அரைச்சமாவே திரும்ப அரைக்கிறதா இருந்தா நீ உடனே மூட்டை முடிச்ச கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. இல்ல சார், நான் சரி, சீக்கிரம் வேலையை பாரு. சார், இந்த டோல்ஸ் அப்புறம் ஹையர் ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். விஸ்வஜித்தோட கார் முலிங் கிட்ட ஹைரோலி பக்கம் அப்புறம் வாசிட்டோலி பக்கமும் வரல. ஆனா அவரோட கார் டைசல் கிட்டயும் அப்புறம் கார்கில் கிட்டயும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆரிய கிட்ட, அதுல இருந்து தானே கிட்ட வந்திருக்கு. ஆனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருக்கிற முக்கியமான டோல்ல அவர் கார் கிராஸ் பண்ணவே இல்லையே. அப்ப நடந்த சம்பவம் பல்வேருக்கும் கலாப்பூருக்கும் நடுவுல வச்சுதான் நடந்திருக்கு. அப்ப ஒரு வேலை பண்ணு, கலாப்பூர் அப்புறம் டைசல் டோல்ல இருக்கிற ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணு. சார், இங்க பாருங்க. டிரைவிங் சீட்ல ஏதோ ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இது விஸ்வஜித் கிடையாது. உடனே இந்த பையனை பிடிக்க, கேஸை கண்டுபிடிக்க நமக்கு இந்த பையன் தேவைப்படுவான். கான், நீ சங்கராம கூட்டிட்டு உடனே அங்க போ. உன் ஃபுல் ஃபோக்கஸ் அதுல தான் இருக்கணும். ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார், டேட்டா ரெக்கவர் ஆயிடுச்சு சார். பாத்தியா, சீட்டு கிழிஞ்சிருமோங்கிற பயம். எவ்வளவு ஸ்பீடா வேலை பார்த்திருக்கான் பாரு. சரி, இதுல என்ன கிடைச்சது? சார், இதுல காலேஜ் சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் அப்புறம் ஒரு ஃபோல்டர் ஒன்னு இருக்கு சார். என்ன ஆளு சரிவன்? எல்லாம் சின்ன வயசு பொண்ணுங்க. நான் சந்தேகப்பட்டது சரிதான். இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு இலீகல் தொடர்பு இருக்குன்னு. அட, இந்த பொண்ணு யாரு? கான், இந்த பொண்ணோட போட்டோவை சர்க்குலேட் பண்ணு. இந்த கேஸுக்கு முக்கியமான சாட்சி இவ்வளவுதான் இருப்பா. ஓகே சார். எல்லாரும் கவனமா இருங்க. ஒயிட் கலர் கார்,
MH014555 எக்ஸ்பிரஸ் டோல்ல இந்த வண்டி மாட்டல. அதை தாண்டி போனா பக்கத்துல இன்னொரு டோல், அந்த டோல்லயும் வரல. அப்படின்னா இங்கதான் எங்கேயோ இருக்கு, தேடுங்க. ஓகே சார். சார் நீங்க அந்த காரோட போட்டோ அனுப்புங்க, நான் என்னோட இன்ஃபார்மர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். நம்ம தேடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, என்ன இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். நீ வேணா சுத்தி பாரு, யாருமே இல்ல இங்க, நம்ம மட்டும் தான் இருக்கோம். நம்ம கிட்ட யாராலையும் வர முடியாது. உண்மையாவா? நம்ம காதல் மேல சத்தியமா, அது என்னைக்குமே நிலைக்கும். விஸ்வஜித் சார் மொபைல்ல இருந்து சில போட்டோஸ் கிடைச்சிருக்கு. இவங்கள யாருன்னு தெரியுமா? இல்ல சார், இவங்களெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி எப்பவும் பார்த்ததில்ல. நீங்க பார்த்து சொல்லுங்க. இல்ல சார். 100% தெரியாது. சரி அருண் சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணுமே. சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். இன்னும் சில போட்டோஸ் இருக்கு, இதையும் பாருங்க. இந்த போட்டோஸ் எல்லாமே ஃபேக்கான போட்டோஸ். இது விஸ்வஜித் சாரோட மொபைல் தானே? ஆமா சார். தயவு செஞ்சு இந்த போட்டோலாம் ரிலீஸ் பண்ணிடாதீங்க. இது எங்களோட பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் சார். எங்க அப்பா இந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு கடவுள் மாதிரி சார். என்னது வெள்ளைக்கார கண்டுபிடிச்சி கொடுத்தா 5000 பரிசு கொடுக்குறாங்களா? நம்ம வேணா ஒரு தடவை தேடி பார்ப்போம், கிடைச்சாலும் கிடைக்கும். அம்மா நில்லடா வரேன். அட ஜீத்து, நீயா? எப்படி இருக்க? அம்மா. சரி சரி, இது யாரு? அம்மா இவ பேர் பிரியாமா. நாங்க 2 பேரும் விரும்புறோம்மா. நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேம்மா. அப்படியா? நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா நானே உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிருப்பேனே. அம்மா அவங்களுக்கு யாரும் இல்லம்மா. ஆனா இப்போ அனாதை இல்ல. ஏன்னா அவளுக்கு அம்மாவும் நான் தான், அத்தையும் நான் தான். சரி நீங்க இங்கே இருங்க, நான் தான் வந்துடுறேன். அம்மா வீட்டுக்கு தானே வந்திருக்க, நீ கண்டிப்பா அழக்கூடாது. இப்ப நான் அத்தையா மட்டும் மாறினேன், ரொம்ப கோவப்படுவேன். சரி உள்ள வாங்க வாங்க. வாமா.
நீ தான் ஃபோன் பண்ணியா தம்பி? ஆமாம் சார். சார் இந்த பக்கமாக நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ தான் சார் இந்த காரை நான் பார்த்தேன். எனக்கு டவுட்டாக இருந்தது சார். அதனால தான் வாட்ஸ்அப்பில் வந்த இந்த நம்பரை நான் செக் பண்ணேன். இந்த நம்பர் மேட்ச் ஆனதுனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். இந்த இதை வச்சுக்கோ. ஓ என்ஜாய் தேங்க்யூ சார். இங்க பாரு, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. காரை ஃபுல்லாக செக் பண்ணுங்க. நம்ம போலீஸ் டீமை கூட்டிட்டு வந்து சுற்றி இருக்கிற எல்லாரையும் செக் பண்ணுங்க. விஸ்வஜித் கண்டிப்பாக பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கணும். ஓகே சார். ஏரியா ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்க. இருப்பா. சார் நான் ஃபுல் பாடியும் செக் பண்ணிட்டேன். இந்த பர்ஸ் தவிர வேற எதுவும் கிடைக்கல. எங்க காட்டு. விஸ்வஜித் புரோஹித். நம்ம சார் சொன்ன விஷயம் சரிதான். இவர் கடத்தப்பட்டதும் இப்போ மர்டர் ஆயிருக்கிறது எல்லாமே ப்ரீ பிளான்டு தான்.